கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எஸ்கோல் பள்ளத்தாக்கின் ஊழியங்கள் வழங்கும் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்போது என் அன்பு தகப்பனார் பாபு ஜக்சிங் அவர்கள் உங்களுக்கு தெய்வ செய்தி அளித்து ஜெபிப்பார்கள். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த தொலைக்காட்சி பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அவர்களோடு கூட உம்முடைய உடன்படிக்கையை நீர் ஸ்தாபிக்கும்படியாய் விரும்புகிறேன். அவர்களோடு கூட நீர் உடன்படிக்கை பண்ணுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தகப்பனே, எவ்விதத்திலும் உம்மை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு கேடகமாய் கடந்து வருவீராக, ஒரு பலத்த துருகமாய் கடந்து வருவீராக. அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. தகப்பனே, நோவாவிற்கோ தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது போல இப்பொழுது தயவுக்காய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய அனுக்கிரகமும் உம்முடைய தயவும் கிருபையும் உண்டாவதாக. இப்பொழுதே உம்முடைய கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுவீராக. தேங்க்யூ லார்ட். அப்படியே நீ செய்ய போற தயவிற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாளிலே யார் யாரை தேவன் நீதிமானாக பார்க்கிறார், நீதிமானாக இருக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து ஒரே ஒரு காரியத்தை கடந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் தேவன் நோவாவுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆகவே ஏனோக்கு தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்தினார், நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தினார், நீதியை குறித்து வெளிப்படுத்தினார். ஆயிரம் ஆயிரமான தூதர்களோடு நான் வருவேன் என்பதை வெளிப்படுத்தினார். சாமுவேல் ஆலயத்திலே விளக்கு அணைந்து போவதற்கு முன்பாக தன் ஸ்தானத்திலே போய் படுத்துக் கொண்டான். இந்த விளக்கு அணைந்து போவதை நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி இஸ்ரவேலிலே மகிமை எடுபட்டு போகிறதே, இக்கோபோத், எல்லாருக்கும் ஒரே நாளில் சாவு வர போகிறதே, எப்படி இதை நான் பார்த்து கொண்டிருக்க முடியும் என்று சொல்லி ஏலிக்கு வெளிப்படாத ரகசியத்தை தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்பதை குறித்து நான் பேசினேன். இன்றைக்கு உங்களோடு கூட இன்னும் ரெண்டு காரியத்தை பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை மீண்டும் வாசித்து பார்ப்பீர்களானால், தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாயிருந்தது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் நோவாவை பார்த்து, மாம்சமான யாவரும் வழியை கெடுத்துக் கொண்டார்களே, 18வது வசனத்தில், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். பூமி முழுவதும் தங்களுடைய வழியை கெடுத்துக் கொண்டிருந்தது. பூமியில் வாழ்ந்த எல்லா ஜனங்களும் புசித்து குடித்து பெண் கொடுத்து பெண் கொண்டார்கள். தேவனை மறந்து போனார்கள், தங்களுடைய வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அந்த ஆதியாகமம் 6:18 மீண்டும் சொல்லுகிறது, ஆனாலும் நோவாவே நீ நீதிமானாய் இருக்கிறபடியினால், நோவாவே நீ உத்தமனாய் இருக்கிறபடியினால் நான் உன்னோடு கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இரண்டாவது காரியம், பாவத்திலே உலகம் அமிழ்ந்து கொண்டிருந்தாலும், பாவத்தோடு உலகம் கட்டப்பட்டிருந்தாலும், பாவத்தை ஜனங்கள் பால் போல் பருகிக் கொண்டிருந்தாலும், நீ ஜனங்களை பார்க்காதே,
ஆனால் தேவன் உன்னை எப்படி பார்க்க வேண்டும்? நீ நீதிமானாய் இருக்கிறபடியினால் உன்னோடு கூட அவர் உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது சங்கீதம் 14வது வசனத்தை மீண்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர் உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். யாருக்கு உடன்படிக்கையை அவர் தெரியப்படுத்துகிறார் தெரியுமா? நீ நீதிமானும் உத்தமனுமாயிருப்பாயானால், தேவனுக்கு பயந்தவனாயிருப்பாயானால், உலகம் முழுவதும் பாவத்திற்கு நேராய் போய்கொண்டிருக்கிற பொழுது நீ பாவத்தை வெறுத்து தேவனுக்கு நீதியாய் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், நோவாவோடு உடன்படிக்கை ஏற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். உடன்படிக்கை என்றால் என்ன சகோதரனே? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலக பிரகாரமாக நீ ஆயிரமான எக்ரிமெண்ட் போட்டுக் கொண்டிருக்கிறாய், எத்தனையோ ஒப்பந்தங்களை போட்டுக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என் தேவன் உன்னோடு கூட ஒப்பந்தக்காரராய் மாற விரும்புகிறார், உன்னோடு கூட எக்ரிமெண்ட் போட விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நோவாவோடு கூட உடன்படிக்கை பண்ண விரும்பினார். இன்றைக்கு திருமண வீட்டிலே கடந்து போவீர்களானால் மணவாட்டியும் மணவாளனும், திருமணத்திலே இணைக்கப்பட போகிற பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பரிசுத்த சமூகத்திலே கடந்து போய் உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுகிறார்கள். வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, மணவாளியும் மணவாளனும் தங்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த உடன்படிக்கை சில நேரங்களிலே 1 மணி நேரம் கூட தாக்கு பிடிப்பதில்லை. 1 மாதங்களில் அழிந்து போகிற உடன்படிக்கைகள் உண்டு, 1 வருடத்தில் அழிந்து போகிற உடன்படிக்கைகள் உண்டு. ஆனால் சில உடன்படிக்கைகளோ மரண பரியந்தம் நிலை நிற்கின்றன. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நீதிமானாய் நீ இருப்பாயானால் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை நித்திய 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 காலமான உடன்படிக்கை. இட்ஸ் எட்டர்னல். அது நிலைவரமானது, அது அருந்து போகாது சகோதரனே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகிலே எத்தனையோ இணைப்புகள் அருந்து போகின்றன, ஆனால் தேவன் இணைக்கிற இணைப்பு ஒரு நாளும் அருந்து போகாது. ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் நீதிமானும் உத்தமனும் உண்மையும் உள்ள நோவாவை பார்த்து அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். இன்றைக்கு உன்னோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ண வேண்டுமா? நீ அவரோடு கூட உடன்படிக்கையிலே இணைய வேண்டுமா? இன்றைக்கு நீ நீதிமானும் உத்தமனுமாய் மாற வேண்டும். யாரோடு கூட உடன்படிக்கை பண்ண போகிறார்? தேவனாகிய கர்த்தர் மணவாட்டியோடு கூட உடன்படிக்கை பண்ண போகிறார். எப்படி உலக பிரகாரமாக திருமணத்திலே இணைக்கப்பட போகிற மணவாளனும் மணவாட்டியும் உடன்படிக்கை பண்ண போகிறார்களோ, அப்படி ஆவிக்குரிய மணவாளனாகிய இயேசு மணவாட்டிகளாகிய கரை திரை அற்ற மணவாட்டிகளாகிய உங்களோடு இன்று உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். அந்த உடன்படிக்கைக்கு உங்களை நீங்கள் தகுதியாக்கிக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ மணவாட்டியாயிருப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னை வேலியடைத்து உன்னோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ண ஆயத்தமாயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு மணவாட்டிகளை தேடிக்கொண்டிருக்கிற காலம். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு மணவாட்டிகளோடு உடன்படிக்கை பண்ண ஆயத்தமாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உன்னை தேடி கண்டுபிடித்து கரைதிரையற்ற ஒரு மணவாட்டியாய் பார்க்க விரும்புகிறார். அவர் உன்னை எந்தவித ஒரு கரையும் இல்லாதபடி அவரோடு கூட நீ ஒரு உடன்படிக்கைக்குள் கடந்து வா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அடைக்கப்பட்ட தோட்டமாய் நீ மாற வேண்டும். சத்ரு உனக்குள்ளாய் புகுந்து விதைகளை போடாதபடிக்கு நீ அவருக்கு கனி கொடுக்கிற ஒரு தோட்டமாய் நீ மாற வேண்டும். நீ தூங்கினால் சத்ரு களை விதைப்பான். என் பரமபிதா நடாத நாற்றுக்கள் எல்லாம் பிடுங்கி அக்கினியில எரியப்படும் என்கிற ஒரு வார்த்தை
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமாய் மாறுவாயானால், நான் ஏற்கனவே உங்களோடு கூட சொன்னது போல யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரராய் இருக்கிறார். என்னில் நிலைத்திருப்பீர்களானால் நீங்கள் அநேக கனிகளை கொடுக்கும்படியாய் என் பிதாவானவர் உங்களை கொத்தி எருப்போடுகிறார், உங்களை சுத்தம் பண்ணுகிறார், உங்களை வேலையடைக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அவருடைய மனவாட்டிகளாய் இருப்பீர்களானால், அவருக்காக பரிசுத்த ஜீவியம் செய்வீர்களானால், ஆத்ம மணவாளனாகிய இயேசுவோடு கூட நான் ஒரு மணவாட்டியாய் அவருடைய அறைக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், உங்களோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ண ஆயத்தமாய் இருக்கிறார். நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். ஆகவே நோவாவோடு கூட தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கை பண்ண ஆரம்பித்தார். இன்றைக்கு உன்னோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ண வேண்டுமானால், உனக்கு தேவை அலங்காரம், உனக்கு தேவை அலங்காரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உத்தமம் உனக்கு ஒரு அலங்காரமாய் கடந்து வரட்டும், நீதி உனக்கு ஒரு அலங்காரமாய் கடந்து வரட்டும், உண்மை உனக்கு ஒரு அலங்காரமாய் கடந்து வர வேண்டும். கர்த்தருக்கு நீ ஒரு மணவாளியாய் திகழ வேண்டுமானால், தேவனாகிய கர்த்தர் உன்னை மணவாட்டியாய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், உத்தமத்தால் உன்னை அலங்கரிக்க பிரயாசப்படு, உண்மையினால் உன்னை அலங்கரிக்க பிரயாசப்படு சகோதரனே. நீ நீதியை செய்து அது உனக்கு ஒரு அலங்காரமாய் மாறட்டும். அப்படிப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாய் நீ இருப்பாயானால், நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை உனக்குள் ஸ்தாபிக்க விரும்புகிறார். நோவாவுக்குள் நீதி இருந்தது, நோவாவுக்குள் உத்தமம் இருந்தது. நோவா தேற்றுகிறவனாய் காணப்பட்டான். நோவாவின் தகப்பனார் சொல்லுகிறான், எல்லாவற்றிலும் இவன் என்னை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நீங்கள் ஒரு நோவாவாய் மாறுங்கள். நீங்கள் ஒரு அலங்காரமுள்ள நோவாவாய், ஆவிக்குரிய அலங்காரத்தோடு கூட அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாய் மாறுங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் இருந்தது. இன்று நீங்கள் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் மாறுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய புருஷனாகிய இயேசு ஒரு நாள் கடந்து வர போகிறார். மணவாட்டிகளை தன்னோடு கூட எடுத்துக்கொள்ள போகிறார். ஆயத்தமுள்ள மணவாட்டிகள் தீவட்டிகளை பிடித்து நிற்பது போல நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் தீவட்டிகளோடு ஆயத்தத்தோடு இருப்பீர்களானால், நீதியும் உண்மையும் உத்தமமும் உங்களுடைய அலங்காரமாய் இருக்குமானால், ஆவிக்குரிய மணவாளனாகிய இயேசு ஒரு நாள் கடந்து வந்து அலங்கரிக்கப்பட்ட உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ண போகிறார். அவரோடு கூட நீங்கள் கல்யாண வீட்டிற்குள் வஸ்திரம் தரித்தவர்களாய் கடந்து போவீர்கள். உங்களுடைய அலங்காரம் இன்றைக்கு என்ன? உன்னுடைய உண்மை என்ன? உன்னுடைய நீதி என்ன? உன்னுடைய நீதியை காத்துக்கொள், உன்னுடைய உண்மையை காத்துக்கொள். நீ கர்த்தருடையவன் என்று பெயர் பெற்று உன்னுடைய நீதியை காத்துக்கொள்ளாமல் இருக்கிறாயோ? இஸ்ரவேல் என்று பெயர் பெற்று யூதாவில் இருந்து சுரந்து கொண்டிருக்கிறாயோ? கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்று மாந்திரிகத்திற்கு நேராய் போய் கொண்டிருக்கிறாயோ? உன்னுடைய தொழிலிலே அடுத்தவனை கீழ்ப்படுத்துவதற்காக மாந்திரிகத்தை கையாண்டு கொண்டிருக்கிறாயோ? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீ கிறிஸ்தவனாய் இருந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நீ அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் மாறாவிட்டால் அவரோடு கூட மணவரைக்குள் கலந்து போக முடியாது, அவரோடு கூட உடன்படிக்கைக்குள்ளாய் கடந்து வர முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீ திருச்சபையின் தலைவனாய் இருக்கலாம், அல்லது திருச்சபைகளின் செயலாளராய் இருக்கலாம், யாராயிருந்தாலும் சரிதான் சகோதரனே, அவரோடு கூட நீ முத்திரிக்கப்பட்ட கிணறாய் மாற வேண்டும். அவருக்காக நீ மறைவு கட்டப்பட்ட தோட்டமாய் மாற வேண்டும். அவருக்காக நீ ஒரு நீரூற்றாய் மாற வேண்டும்.
என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவள் என்கிற ஒரு வாக்கு தத்தத்திற்குள்ளாய் கடந்து வா. இந்த தோட்டத்திற்குள்ளாய் நேசர் மட்டும் உலாவி வரட்டும் சகோதரனே. உன் தோட்டத்திற்குள்ளாய் மாந்திரிகத்தின் சக்தி தேவையில்லை. உன் தோட்டத்திற்குள்ளாய் உலகத்தின் பெருமை தேவையில்லை. உன் தோட்டத்திற்குள்ளாய் உன் செல்வாக்கு தேவையில்லை. உன்னுடைய பணபலம் தேவையில்லை. ஆனால் இந்த தோட்டத்திற்குள்ளாய் நேசர் உடன்படிக்கை பண்ணும்படியாய் உன்னை உண்மையாய் என்கிற இதோடு அலங்கரிக்க பிரயாசப்படு. உத்தமத்தோடு அலங்கரிக்க பிரயாசப்படு. நீதியை செய்ய பிரயாசப்படு. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். அதே வெளிப்படுத்தல் 21:9 சொல்லுகிறது, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தினை கல்லை போலவும் பளிங்கின் நொழியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. நீ தேவனுக்காக மணவாட்டியாய் நியமிக்கப்பட வேண்டுமானால், தேவன் உன்னோடு கூட அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டுமானால், உன்னோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ண வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது அதன் பிரகாசம் மிகவும்